ஏன் ஏழை வயத்தில் போய் கை வைக்கிறீங்கன்றேன். வேற இடமே இல்லை அரசாங்கத்துக்கு. முள்ளுக்காடாக வளைஞ்சு கிடக்குது, அங்கே போய் ஏர்போர்ட் கட்டுங்க. பட்டிக்காட்டில் போய் ஏர்போர்ட் கட்டுங்க, வளரட்டும், அந்த ஊர் வளரட்டும். இருக்கிற விளைநிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் ஏன் நாடு வல்லரசு ஆகலை? என்ன வல்லரசு? லஞ்சம் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம். இங்கே பிறக்கிறதுக்கும் சாவறதுக்குமே லஞ்சம் கொடுத்தாதான் இங்கே வாழ முடியும்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் மைக்கு மட்டும் பிடிச்சிட்டு வாய்க்கிலேயே பேசுவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும். லஞ்சத்தை நாங்கள் ஒழிப்போம், ஊழலை நாங்கள் ஒழிப்போம். ஆனால் எல்லாரும் திருட்டு பயில தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 900 நாட்களாக மக்கள் வந்து அங்கே விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. பல அரசியல் தலைவர்கள் அங்கே களம் கண்டாங்க, போயிட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போகிறாரு. இவர் போகிறனால ஏதாவது விமர்சனம் கிடைக்குமா சார்? போகிறதுனால என்ன, நாளைக்கு தலைப்புச் செய்தியாக வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஏன் சார் இதுக்கு மாற்றம் இது வராதா? மாற்றம் எப்படி வரணும்? அதாவது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆய்வு பண்ணி தான் அந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பரந்தூர் மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 இடம் 3 இடம் சூஸ் பண்ணாங்க. அதில் பரந்தூர்ன்றது கன்ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராடி தான் இருக்காங்க. ஏன்னா விளைப்பயிர்கள் விவசாயம் பண்ணுறாங்க, வீடு இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ சேதாரம் மக்களுக்கு வருது. அதாவது ஒரு 10-15 ஊர் கிராமம் மொத்தம் எத்தனையோ கிராமம் அழியுது. அதாவது எல்லாத்துக்குமே அவர் போராட்டம் முன்ன கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் நிறைய பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. மத்திய அரசாங்கத்தில் அவர் எந்த இதுக்குமே முன்னிக்க மாட்டுறாரு. இப்போ பரந்தூர் வந்து எப்போ ஆரம்பித்த பிரச்சனை, இப்போ வந்து ஆரம்பிக்கலாது. அதாவது மத்திய அரசாங்கம் என்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததோ அதுக்கு அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு. அது எடப்பாடி ஐயா இருக்கும் போது வந்தது, ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு அது ஃபுல்லாக வந்தது. அதனால் அப்போல்லாம் இவங்க வந்து கொடி பிடிக்காமல் கோஷம் போடாமல் இப்போ 2026 தேர்தலில் வச்சு இவங்க இதுமாரி பண்ணுறாங்கல்ல. கண்டி மக்களுக்கு நல்லது செய்வோம். இல்லை அவர் நடிகரில் இருக்கும்போது நடிகர் எவ்வளோ பாவப்பட்ட நடிகர் இருக்காங்க, அது சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இது வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு ஃபேமஸான ஆள் அதுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹோப் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. விவசாயம் கஷ்டப்படுறது கஷ்டமாக தான் இருக்குது. அது மக்கள் வந்து சும்மா இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறது மட்டுமே இல்லாமல் ஃபீல்டில் இறங்கி நேரில் போய் பார்க்கணும். தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த மக்களை சந்திக்க போகிறாரு. அவர் போகிறனால மக்களுக்கு விமர்சனம் கிடைக்குமா சார்? இது கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் அங்கே போராடிட்டாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 908 நாள் கிட்ட மேலே இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. என்னோட கேள்வி என்னென்னா, விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு சோத்துக்கு என்ன பண்ண போகிறீங்கன்ற என்னோட கேள்வி. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சென்னை ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு நாள் மழை பெஞ்சாலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாம் உள்ளே வர முடியாத நிலைமை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணுங்கன்றது தான் என்னோட பார்வை. சார் எல்லா விளைநிலங்களையும் அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுவோம்? ஒரு இப்போ ஓகே, நீங்கள் வந்து அரிசி விளையிற பூமியை அழிச்சிட்டு நீங்கள் விமான நிலையம் கொண்டு வரீங்க. விமான நிலையத்தை அழிச்சிட்டு உங்களால் ஒரு அரிசி நெல் பயிர் அதில் விளைவிக்க முடியுமா என்ற கேள்வி அதான். இப்படி தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எப்படி சார்? இங்கே ஒரு பக்கம் என்னென்னா டங்ஸ்டன் கொண்டு வரீங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்க தான் இழிச்சா என்னன்றதான் என்னோட கேள்வி. தமிழக அரசு இதுக்கு முதல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆத்திரமாக தான் வருது. எவ்வளோ நாள் சார் போராடும் அந்த மக்கள்? சார் மூளைக்கு தெருவுக்கு 4 கட்சி இருக்குது சார். தெருவுக்கு தெரு 4 கட்சி இருக்குது சார். போய் இதுக்கெல்லாம் நில்லுங்களையா. ஆனால் அவனா அறிக்கை மட்டும் விட்றீங்க. மக்களுக்கோட போய் நின்னா தான் தெரியும் மக்களோட வழி என்னன்னு. இன்னும் ஏழையாக இருக்கும், ஏழையாக தான் சார் இருக்கான். சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஏர்போர்ட் வருது, எத்தனை ஏழை சார் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறான் நீங்கள் சொல்லுங்கள் சார்? அரசியல்வாதி போவாங்க, ஒரு நடிகர் போவாங்க, ஒரு பணமல்லம் படித்தவங்க இங்கேருந்து மதுரைக்கு போனோன்னா ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போவாங்க. மற்றவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இங்கேருந்து பஸ்ஸில் தான் சார் போவாங்க. எதுக்கு சார் ஏர்போர்ட்டு? தம்பி எல்லாமே ஓகேம்மா, உங்களுடைய ஆதங்கம் புரியுது. அதாவது விவசாய நிலையத்தை அழித்து நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற உங்களுடைய ஆதங்கம் புரியுது. ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் வந்து வக்கனையாக பேசுறீங்களே தம்பி. அமெரிக்கா வளர்ந்துருச்சு, சிங்கப்பூர் வளர்ந்துருச்சு, ஜப்பான் வளர்ந்துருச்சு, நம்ம நாடு வளரலை அப்படின்னு பேசுறீங்களே. இந்த மாதிரி ஏர்போர்ட் வரதெல்லாம் தடுத்தா எப்படி நாடு வளரும்? ஏன் ஏழை வயத்தில் போய் கை வைக்கிறீங்கன்றேன். வேற இடமே இல்லை அரசாங்கத்துக்கு. முள்ளுக்காடாக வளைஞ்சு கிடக்குது, அங்கே போய் ஏர்போர்ட் கட்டுங்க. பட்டிக்காட்டில் போய் ஏர்போர்ட் கட்டுங்க, வளரட்டும், அந்த ஊர் வளரட்டும். இருக்கிற விளைநிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் ஏன் நாடு வல்லரசு ஆகலை? என்ன வல்லரசு? இன்னும் லஞ்சம் இருக்குது, திருடன் திருடிக்கிட்டே தான் இருக்கான், ரோட்டில் போகிறவன்ட்ட காசு வழிபறி பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. என்ன வல்லரசு ஆகிடுச்சு? என்ன நீங்கள் என்ன அடிப்படை இங்கே என்ன நல்லா இருக்குது? ஏழைங்கன்னா உங்களுக்கு இழிச்சவன். அப்படி தான் 8 வழிச்சாலைன்னு போன ஆட்சியில் வந்து அவ்வளோ ஏழைங்க வயிற்றுல அடிச்சிங்க. அது இப்போ கிடப்பில் இருக்குது. இப்படி தொடர்ந்து எது பண்ணாலும் ஏழைங்களோட நிலத்தை நான் எடுத்து பண்ணால் அவன் காலங்காலமாக தாத்தம் பாட்டம் பூட்டன்லேருந்து எல்லாரும் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அதில் வெறும் லாபம் வருதா வரலையான்னு கூட நமக்கு தெரியாது. தக்காளி தூக்கி கொட்டுறாங்க, கேரட்டை தூக்கி கொட்டுறாங்க, உருளைக்கிழங்கு தூக்கி கொட்டுறாங்க. அவ்வளோ லாஸ் இருந்தால் அவன் அந்த விஷயத்தை பண்ணுறான்னா யாருக்காக? மக்களுக்காக தான் பண்ணுறான். போய் காடு சார், இப்போ நீங்கள் பைபாஸில் போகிறீங்க, எவ்வளோ ஏக்கர் காடு, அரசாங்கத்தோட காடு எவ்வளோ இருக்குல்ல, அந்த முள்ளிச்செடி வந்து அங்கே போய் ஏர்போர்ட் வைங்கன்ற நான். வல்லரசுக்கு சார் முதல்ல அடிப்படை நல்லா இருக்குங்க சார். லஞ்சம் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கு பார்த்தாலும் லஞ்சம். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனால் 200 ரூபா கொடுன்றான். இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எப்படி வல்லரசு ஆகும் நாடு?
தம்பி உங்களுக்காவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது 200 கேட்டாங்க, நிறைய பேர் டெத் சர்டிஃபிகேட் வாங்க போது 1000 கேட்ட மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான். அதை முதல்ல மாத்துங்க சார். இங்க பிறக்கிறதுக்கும் சாவறதுக்குமே லஞ்சம் கொடுத்தாதான் இங்க வாழ முடியும்னு ஒரு நிலைமை இருக்கு. ஆனா மைக்கு மட்டும் பிடிச்சிட்டு வாய்க்கிலேயே பேசுவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், லஞ்சத்தை நாங்கள் ஒழிப்போம், ஊழலை நாங்கள் ஒழிப்போம். ஆனால் எல்லாரும் திருட்டு பயில தான் இருக்கானுங்க. ஒழிக்கவே முடியாது சார். முதல்ல இதை சரி பண்ணுங்க சார். அப்புறம் நீங்க ஏர்போர்ட் கட்டுங்க, பறக்கிற இது கொண்டு வாங்க, சென்னையில என்ன வேணா பண்ணுங்க. சரி, நாளைக்கு வந்து ஏர்போர்ட் கட்டுறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு சார், அந்த இடத்துல சுத்தி இருக்கிற இடத்த எல்லாம் வாங்கிட்டு இருக்கானுங்க, காசு இருக்கவெல்லாம். அதில் ஒரு ஸ்கேமும் இருக்குது தான். சின்ன இப்போ நார்மலாக எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா போய் காஞ்சிபுரத்தில் இடம் வாங்குறாங்க. எதுக்கு இடம் வாங்குற? ஏர்போர்ட் வருமா வந்து அங்கே வந்து வேல்யூ அதிகமாகிடுமா. அப்போ அங்கே இருக்க ஏழைலாம் என்ன பண்ணுவான்? அவனோட காட்டையும் வீட்டையும் பிடிங்க அனுப்பிச்சுட்டு அவன் எங்கே போவான்? ரோட்டில் போய் பிச்சை தான் எடுப்பான். அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் சென்னையில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விவசாயியும். சரிப்பா, இது இந்த பிரச்சனை 3 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. நாளைக்கு விஜய் பரந்தூர் போறதுனால இந்த பிரச்சனை கைவிடப்படுமா, இல்ல மக்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்? நாளைக்கு ஒரு நாள் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ஃபிளாஷ் நியூஸா இருக்கும். பரந்தூர் போனார் விஜய், பரந்தூர் போனார் விஜய்னு. போன வாரம் நம்ம விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவி யார் அந்த சாருன்னு போனார்ல, யார் வீட்டுக்கு போனாரு? கவர்னர் வீட்டுக்கு போனார்ல. என்ன ஆச்சு அந்த நியூஸ்? யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல சார். இங்க மக்கள் தான் சார் முட்டாள். விஜய் போட்டு நான் தப்பு சொல்ல, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். அப்பதான் அது இன்னும் பெருசாகும். விஜய் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, இது நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஆனால் அதுக்கு தீர்வே இல்லையே. போயிட்டு நீங்கள் சைன் பண்ணுறீங்க, லெட்டர் கொடுக்குறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு விடை கிடைக்கலையே. அந்த சின்ன பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அண்ணா நகரில், அண்ணா யூனிவர்சிட்டியில் ரேப் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு என்ன தீர்வு வந்துச்சு இது வரைக்கும்? ஆளு கட்சியில் போய் போராட்டம் பண்ணீங்களா? யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சிங்களா? அதான் என்னோட கேள்வி. நான் கூட தான் நாளைக்கு போயிட்டு அங்கே நிற்கலாம், இது வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு கத்தலாம், வரலாம், நியூஸில் வரும். அதுக்கு என்ன தீர்வு? தீர்வு தான் முக்கியம். இங்கே நீ போராடுறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு பல மக்கள் பல விஷயங்களுக்காக போராடுறாங்க. ஆனால் போராடுறவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம அதுக்கான தீர்வை இது வரைக்கும் கிடைக்கல. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வந்து கடந்த ஒரு 6 மாசமா 1 வருஷமா நான் அரசியலில் ரொம்ப நான் கவனிச்சிட்டு இருக்கேன். எல்லா பயிலும் திருட்டு பயிலாக இருக்கான். ஒரு அறிக்கை விட்றான், ஒரு வந்து ஸ்டாப் பண்ணிடுவோன்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணுறாங்க, வந்து மறியல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு தீர்வு என்னன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 6 மாசமா நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டோட அரசியலை. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அடுத்த வருஷம் பாருங்களேன், எலெக்ஷன் வரப்போகுது. எவ்வளோ வாங்குறீங்கன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மக்கள். எல்லாம் அரசியலாக தான் சார் இங்கே பண்ணுறாங்க சார். நீங்கள் வந்து ஆட்சி வந்து இன்றைக்கி அவ்வளோ லட்சம் கோடி கடன் அடிச்சுன்றாங்க. யார் சார்? ஏழைங்க வயிற்றில் தான் சார் அடிப்பாங்க. நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் தான் சார் வரி போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பல்லு அழிச்சிட்டு வாங்கிடுறோம் எல்லாரும். நாளைக்கு அதை யார் திருப்பி கட்டுறது? நீங்கள் வாங்குற உப்புலையும் ஷாம்புலையும் தான் உங்களுக்கு வந்து வரியாக போடுவாங்க. இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் முதல்ல. சார் ஒரு 5 ரூபா கொடுத்து நான் அந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக விட்றதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இது பண்ணேன் சார். நான் வந்து வரவேற்றேன் சார். ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போக முடியாது சார். அப்புறம் எதுக்கு சார் மனுஷன் உடல்? எதுக்கு கை கால்லாம் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு? எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டா எப்படி சார்? அதுக்கு போல நல்ல திட்டங்களை கொடுங்க சார். நீங்கள் ஒரு காலேஜை ஃப்ரீயாக கட்டுங்க, ஒரு மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடு. எல்கேஜிலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உனக்கு கல்வி இலவசம் தமிழ்நாட்டில். நீ 1 ரூபா செலவு பண்ண வேணாம்னு சொல்லுங்களேன். அப்படி கொண்டு வாங்க சார், நாடு வளரும். அதை விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு பொங்கலுக்கு வந்து நான் புளியோதரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், நாடு எப்படி ஆயில் நல்லா வருது, எனக்கு எப்படி நாடு வளரும்? கொடு, கல்வியை கொடு, இது மருத்துவத்தை இலவசமாக கொடு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அரசியல்வாதி படுக்கிறானா, இல்லை ஒரு நடிகர் படுக்கிறானா? ஏழை மக்கள் தானே படுக்கிறாங்க. அதெல்லாம் இலவசமாக கூடியா? போடு, ஏசி போடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா மக்களும் உள்ளே போட்டோம். அதெல்லாம் பண்ணாமல் நீ வந்து இலவசம் கொடுக்குறேன், அதை பண்ணா இதை பண்ணால் நாடு வல்லரசு ஆகணும், எப்படி ஆகும்?